ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ சங்கரா மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்ட மீன் எடுத்துக்கலாம். நான் மீன் நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும். அப்போ நான் ஒரு 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி லைட்டாக தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டையும் நல்லா தட்டி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கருவேப்பிலையில் தூவிக்கோங்க. அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன தக்காளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பழமாக எடுத்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே நம்ம அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் மசாலா 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக தான் சேர்த்தேன். அதனால் கலரி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது லைட்டாக கொதி வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீன் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் கலரி விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதி வந்த உடனே நான் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. நல்லா கலரி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா சுட சுட சாதத்தோடு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி தோசை கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மத்தி மீனில் கூட ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா இருந்தது. மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.